நாளைக்கு அன்னபூர்ணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தேனே, ஏன் கூட்டிட்டு வரல? அந்த டாக்டர் போன வாரமே அழைச்சிட்டு வரேன்னு சொன்னீங்க, அப்பவும் கூட்டிட்டு வரல, இப்பவும் கூட்டிட்டு வரல. இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? அவங்க 3 மாசமாவது உயிரோட இருக்கணும்ல. பண்ணீங்கன்னா இந்த 3 மாசம் கூட அவங்க சர்வைவ் ஆக முடியாது. அவங்க எவ்வளவு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியல. நீங்க அவங்கள கூட்டிட்டு வரலனா எங்களுக்கு ஒன்றும் லாஸ் இல்ல, உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் தான் லாஸ். நீங்க என்கிட்ட கூட்டிட்டு வரணும்ங்கற அவசியம் இல்ல. வேற யாராவது டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணிக்கங்க. வேற ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததுனா அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ இல்ல, சாரி டாக்டர், நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரி, டிலே பண்ணாதீங்க. ஷூர் டாக்டர். அப்படி சொல்றாங்க. அந்த பொண்ணியத்தை என்ன சொல்லி கூட்டிட்டு போறது தெரியலமா. தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது. இன்னும் கொஞ்சம் வலி இருக்குமா? அத்தை, டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்களை மறுபடியும் செக்கப் கூட்டிட்டு வர சொன்னாங்க. போலாம் அத்தை. ஐயோ வேணாமா, இப்பதான் கொஞ்சம் வலி குறைஞ்சிச்சுல, இது போதுமா? அதை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. டாக்டர் ஒரு முறை பார்த்து உங்களை செக்அப் பண்ணிட்டு வந்துருவோமே. இதுல இன்னும் செக் பண்றதுக்கு என்னமா இருக்கு? தையல் போட்ட காயமே ஆறி போச்சு. இதுக்கு மேல என்ன ஆக போகுது? கூட இருந்தாலே போதுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமா இருக்கியாப்பா? நம்ம இப்படி கேட்டுட்டேன், ஏன் சந்தோஷத்துக்கு என்னமா குறைச்சல்? நான் நல்லா தான் இருக்கேன். உண்மையிலேயே நீ சந்தோஷமா இல்லடா. பைரவி இன்னும் உன்னை மனசார ஏத்துக்கவே இல்லை.